இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்காக மேன்மையான மகிமையான காரியங்களை ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். அது இப்பொழுதே தோன்றும், இப்பொழுதே நம்மை மேற்கொள்ளும். ஆமென். நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை இப்பொழுதே காண்போம். எப்பொழுது அல்ல, என்றைக்கு அல்ல, இன்றைக்கே காண்போம். ஆமென். இதுவே மீட்பின் நாள், இரட்சணிய நாள். ஆமென். ஆகவே இன்றைக்கே காண்போம். ஆமென். வாசிப்போம். லூக்கா 17வது அதிகாரம் 20, 21 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதியட்சமாய் வராது, இதோ அங்கே என்றும் இதோ இங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவாயிராது. அங்கதான் தேவன் மகிமைப்படுகிறார், இங்கே தான் தேவன் மகிமைப்படுகிறார், அங்கே தான் தேவன் வல்லமையாக கிரியை செய்கிறார், இங்கே தான் தேவன் வல்லமையாக கிரியை செய்கிறார். அப்படி இருக்காது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இது மிக 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 முக்கியமான ஒரு வசனம். தேவனுடைய ராஜ்யம் அங்கே இங்கே எங்கேயும் இல்லை. ஸ்பெஷலாக நாங்கள் பார்க்கலாம், சபையிலே சில சபைகளிலே நாங்கள் போகும்பொழுது அங்கே பலிபீடம் இருக்கிற இடத்திலே நாங்கள் பாதரட்சைகளை கூட என்ன செய்ய வேண்டும், கலற்றி விட்டு அங்கே போக வேண்டும். ஏனென்றால் அது பரிசுத்த பூமி என்று அநேகர் அதை விசுவாசிக்கிறார்கள். தேவன் அங்கே இங்கே அல்ல, நாங்களே தேவனுடைய ஆலயம். பலிபீடத்திலே தேவன் அல்ல, பலிபீடம் இருக்கிற இடத்திலே தேவன் அல்ல, நாங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஆமென். அதே போலத்தான் பிரியமானவர்களை கவனியுங்கள். தேவனுடைய ராஜ்யம் அங்கே இங்கே எங்கேயோ அல்ல, நமக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருந்து ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த பூமியை அவர் ஆளுகை செய்கிறார். எப்படி என்று சொன்னால் நம்மூடாக அவர் செய்ய விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். ஆகவே தான் நான் பூமிக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று தன்னை குறித்து சொன்னவர் நம்மை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் ஒளியாகிய தேவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாங்களும் இந்த பூமிக்கு ஒளியாக மாற்றப்படுகிறோம். கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே இருக்கும் பொழுது, தேவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது தேவ ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென். ஆகவே தேவ ராஜ்யம் மாத்திரமல்ல, அந்த ராஜ்யத்துக்குரிய அதிகாரம், மகிமை, ஆசீர்வாதம், வல்லமை, இவைகள் எல்லாமே நமக்குள்ளே இருக்கிறது. அநேக வேளைகளிலே நாங்கள் அங்கே தேவன் கிரியை செய்கிறார், அங்கே தேவனுடைய வல்லமை இருக்கிறது, இங்கே தேவனுடைய வல்லமை இருக்கிறது என்று நாங்கள் சுற்றி திரிகிறோம். ஆனால் தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது என்பதை அறியாதவர்களாய், தெரியாதவர்களாய், உணராதவர்களாய் இருக்கிறோம். ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் என்று ஒரு ஸ்டோரி இருக்கிறது, ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையின் பிரகாரமாய் அமெரிக்காவிலே ஒருவர் என்ன வைத்திருந்தார், ஒரு காணியை அவர் வைத்திருந்தார், ஒரு தேசத்தை, ஒரு வயலை வைத்திருந்தார் என்று வைத்துக்கொள்ளும். வயல். அந்த வயலிலே அவர் என்ன செய்கிறார், அவர் பயிரிட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் கேள்விப்படுகிறார், தூர தேசங்களிலே அங்கே இருக்கிற காணிகளிலே அல்லது வயல்களிலே டைமண்ட் எடுக்கலாம் என்று சொல்லி அவர் அறிகிறார். ஆகவே அவர் என்ன செய்கிறார் என்றால், அவருடைய அந்த வயலை விற்றுவிட்டு அவர் போய் வேறு வயல்களை வாங்கி, காணிகளை வாங்கி, நிலங்களை வாங்கி, அங்கே டைமண்ட் இருக்கிறதா என்று சொல்லி அவர் என்ன செய்தார், நிறைய இடங்களிலே தோன்றி பார்த்தும் அங்கே கிடைக்காமல் போனது. மாத்திரமல்ல, அவர் இப்படி ஒன்று மாறி போகும் பொழுது அவரிடத்திலே அதிகமாய் இருந்த மணிகள் எல்லாம் செலவாகி அவர் கடன்கள் நிறைய வாங்கி
இப்படியாக அவர் செயல்பட்டபடினால் எல்லா மணியையும் அவர் இழந்து கடைசியாக கடன் கொடுக்க முடியாதவராய் அவர் தற்கொலை செய்து கொண்டார். இது ஒரு உண்மை சம்பவம். ஆனால் அவருடைய வயலை, அந்த காணியை, பூமியை என்ன செய்கிறார்? அந்த நிலத்தை இன்னொருவர் வாங்கி அதை உழுகிறார். அதை உழும் பொழுது அங்கே ஒரு பின்னாம்பெரிய ஒரு கல் ஒன்று கிடைக்கிறது. அவருக்கு அது என்ன கல் ஏது என்று எதுவும் தெரியாது. ஆகவே அவர் அந்த கல்லை தூக்கி கொண்டு வந்து தன்னுடைய வீட்டுக்குள்ளே ஒரு மூலையிலே வைத்திருக்கிறார். பல நாட்களுக்கு பிறகு அல்லது பல மாதங்களுக்கு பிறகு அவருடைய நண்பர் ஒருவர் இங்கிருந்து சிட்டியிலிருந்து இந்த கிராமத்துக்கு அவருடைய வீட்டுக்கு வருகிறார். வந்து அவரோடு பேசி பழகி கொண்டு இருக்கும் பொழுது அவர் இந்த கல்லை பார்க்கிறார். பார்த்து விட்டு இது என்ன கல், ஏன் இதில் கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்கள் என்று அவர் கேள்வியை கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது அந்த காணியை சுதந்திரித்த விவசாயி சொல்லுகிறார், எனக்கு தெரியாது, இந்த பூமியை இந்த காணியை நான் வாங்கி நான் உழும்பொழுது இப்படி ஒரு பெரிய ஒரு கல் ஒன்று கிடைத்தது. பார்க்க மற்ற கல்களை பார்க்கலும் ஒரு வித்தியாசமாக இருந்தபடியினால் நான் அதை எறியவோ தூக்கி போடவோ எனக்கு மனதில்லை. ஆகவே ஒரு மூலையிலே நான் இதை வைத்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது அவர் அதை ஆராய்ச்சி செய்து பார்த்து ஏங்கி போய் இதுதான் பெரிதான ஒரு டைமண்ட் இது என்று சொல்லி அவருடைய நண்பனுக்கு சொல்லி அவர்கள் கொண்டு போய் அந்த டைமண்டை எத்தனையோ கோடிக்கணக்கான பணத்திற்கு அவர்கள் அதை விற்கிறார்கள். அப்போ இதிலிருந்து இது ஒரு உண்மை சம்பவம். இதிலிருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ளுகிறோம்? கவனியுங்கள், தன்னுடைய காணியிலே டைமண்ட் இல்லை, தன்னுடைய அந்த காணிக்குள் டைமண்ட் இல்லை, அந்த வயல் நிலத்துக்குள் டைமண்ட் இல்லை, ஆனால் எங்கேயோ இருக்கிறது என்று அவர் விசுவாசித்தார். அப்படி விசுவாசித்தபடினால் எங்கேயோ இருக்குது என்று தேடி போய் கடைசியாக ஏமாற்றம் அடைந்து, வேதனை அடைந்து, துன்பம் அடைந்து மரித்தும் போனார், தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் அவருடைய தேசத்திலேயே, அவருடைய காணிக்குள்ளேயே, அவருடைய பூமிக்குள்ளேயே, அவர் வைத்திருந்த அந்த உள்ளேயே டைமண்ட் இருக்கிறது என்பதை அறியாமல் போனபடியினால், தெரியாமல் போனபடியினால் இழந்து போய் காணப்படுகிறார். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் அப்படித்தான் இருக்கிறோம். கிறிஸ்து இயேசு எங்கேயோ இருக்கிறார், போதகரோடு இருக்கிறார், பெரிய தீர்க்கதரிசிகளோடு இருக்கிறார், ஆனால் எங்களோடு இல்லை என்று தவறாக நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் எங்களோடு கூட தான் இருக்கிறார். அவர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் அவரும் அவருடைய ராஜ்யமும் நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ராஜ்யம் எப்படி கிரியை செய்கிறது என்று பாருங்கள். அடுத்த வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். மத்தேயு 12வது அதிகாரம் 28வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்போ நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறார் தேவன் என்று விசுவாசித்து நாங்கள் பிசாசுகளை துரத்துகிறோம். அநேக வேளைகளிலே நாங்கள் சுகங்களுக்காக ஜெபிக்கிறோம், அற்புதங்கள் நடக்கிறது. அப்படி நடக்கும் பொழுதே நமக்கு தெரிய வேண்டியது என்னென்று சொன்னால் அவருடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. கவனியுங்கள், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால், அப்போ தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விட்டாரானால், அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோமானால், தேவனை எங்களுடைய சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போமானால், அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது, அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்திருக்கிறது. ஆகவே எந்த பிசாசை நம்மால் துரத்த முடியும், எந்த சுகையினத்தை நம்மால் நிர்மூலமாக்க முடியும், சுகத்தை கொண்டு வர முடியும். அநேக வேளைகளிலே அந்நிய பாஷை பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்நிய பாஷை பேசும் பொழுது அவருடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளே வந்து விட்டது என்பதை அறியாமல் இருக்கிறோம்.
ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விட்டாரானால் அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்து விட்டது. ராஜ்யத்தினுடைய சகல ஆசீர்வாதங்களும் சகல கிரிகைகளும் வல்லமைகளும் வரங்களும் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறோம். எங்கேயோ இருக்கிறது என்று நினைக்கிறோம். நாங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்து வந்து என்னை மேற்கொள்ளு என்று சொன்னால் நிச்சயமாய் வந்து மேற்கொள்ளும். பணத்தை பார்த்து, சூழ்நிலையை, அதாவது மணியை பார்த்து அல்லது பிஸ்னஸை பார்த்து அல்லது நல்ல தொழிலை பார்த்து அல்லது மேன்மையான பதவியை பார்த்து என்னை மேற்கொள்ளுவாயாக என்று கட்டளையிட்டால் அவைகள் நிச்சயமாய் வந்து உங்களை மேற்கொள்ளும். ஏனென்றால் உங்களுக்குள்ளே தேவ ராஜ்யம் வந்திருக்கிறது. தேவ ராஜ்யத்தில் எப்பேற்பட்ட கிரியைகள் எல்லாம் நடக்க வேண்டுமோ அவைகள் எல்லாம் நமக்குள்ளும் நம்மூடாகவும் நடக்கும்படிக்கே இவைகள் நம்மை வந்து மேற்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இதை தெரியாமல் இந்த ஒரு காணியை வைத்திருந்து அந்த காணிக்குள்ளே, அந்த பூமிக்குள்ளே, அந்த நிலத்துக்குள்ளே டைமண்ட் இருக்கிறது என்பதை அறியாமல், நான் வைத்திருக்கிற என்னுடைய நிலத்துக்குள்ளே டைமண்ட் இருக்கிறது என்பதை அறியாமல், இங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் அங்கே இருக்கிறது, ஆப்பிரிக்காவில் இருக்கிறது, அமெரிக்காவில் இருக்கிறது என்று சொல்லி அநேகர் நாங்கள் ஓடுகிறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை அறியாதபடியினால் அந்த அந்த சகோதரனைப் போல அலைந்து திரிகிறவர்களாய், வேதனை துன்பம் நிறைந்தவர்களாய் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் தேவனுடைய மகிமையை காண்போம். எங்களுக்கூடாக அவைகள் செயல்படுவதை எங்களால் காண முடியும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். வாசிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிப்போம். ஏனென்றால் தேவ தத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய சகல பரிபூரணம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாக இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் அல்ல. கவனியுங்கள், இருப்பீர்கள் அல்ல, இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கிறது. அவருக்குள் நாங்கள் சகல பரிபூரணம் உள்ளவர்களாய் இருப்போம் அல்ல, 40 நாள் உபாசித்தா பிறகு இருக்கும் அல்ல, இருக்கிறது, இப்பொழுதே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உபவாசிக்க ஏவப்பட்டால் இருங்கள், 24 மணி நேரமும் ஜெபிக்கும்படி ஏவப்பட்டால் ஜெபியுங்கள். ஆனால் சரியான வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபியுங்கள். அப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்போம். எந்த வாக்குத்தத்தம் எல்லாம் எனக்குள்ளே அனல் மூட்டுகிறதோ, எனக்குள்ளே விசுவாசத்தை பெருக்குகிறதோ, எனக்குள்ளே ஒரு பெரிதான ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதோ, அப்பேற்பட்ட வசனங்களை எடுத்து நான் பேச வேண்டும். அப்பொழுது அவைகள் கிரியை செய்யும். எண்ணத்தை எடுத்து நான் தியானிக்கிறேனோ, எண்ணத்தை நான் நினைக்கிறேனோ, அவைகள் தான் என்னை மேற்கொள்ள முடியும். அநேக வேளை நான் பற்றாக்குறையை நினைத்தால் பற்றாக்குறை என்னை மேற்கொள்ளும். அநேக வேளையிலே பற்றாக்குறை தானே இருக்குது என்று நான் நினைத்தால் பற்றாக்குறை இருந்து கொண்டு தான் இருக்கும். ஓ, எனக்குள்ளே பலவீனம் இருக்குது என்று சொன்னால் பலவீனம் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் எனக்குள்ளே ஜீவன் இருக்கு, எனக்குள்ளே பரிபூரணம் இருக்கு, எனக்குள்ளே தெய்வீக சுகம் இருக்கு, எனக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லும் பொழுது, தியானிக்கும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது அவைகள் அப்படியே மேற்கொண்டு அப்படியே நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் எங்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே அங்கு இங்கு என்று ஓடி தெரியாமல்
நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது, நமக்குள்ளே தேவனுடைய பரிபூரணம் இருக்கிறது என்று விசுவாசிப்போம், தியானிப்போம். அதையே என்ன செய்வோம்? பேசுவோம். குறைவுகளை அல்ல, நோய்களை அல்ல, பலவீனங்களை அல்ல, தோல்விகளை அல்ல, நிறைவை பேசுவோம். அப்பொழுது சகலதும் குறைவுகள் ஓடிப்போய் சகலதும் நிறைவாய் மாறும். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்கள். அந்த பரிபூரணம் நம்மை மேற்கொண்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளை பரிபூர்ணம் மேற்கொண்டிருக்கிறது. என்னுடைய மனைவியை, என்னுடைய கணவனை பரிபூர்ணம் மேற்கொண்டிருக்கிறது என்று பார்ப்போமானால், அவருடைய குறைவுகளை அல்ல, அவருடைய தவறுகளை அல்ல, பரிபூர்ணம் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல. ஆகவே அவர் சொன்னது தான். இவைகள் நடந்து முடிந்தாயிற்று, என்னை மேற்கொண்டாயிற்று, என்னுடைய குடும்பத்தை மேற்கொண்டாயிற்று. ஆகவே அது வெளிப்படுவதாக என்று கட்டளையிடுங்கள். அவைகள் நிச்சயமாய் வெளிப்படும், உங்களை மேற்கொள்ளும். உங்களுக்கு ஊடாக அது வெளிப்பட்டு மற்றவர்களையும் தேசங்களையும் மேற்கொள்ளும், விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். இந்த அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி. நீர் உம்முடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினால் உம்முடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. ராஜ்யத்தின் சகல ஆசீர்வாதங்களும், சகல வல்லமைகளும், அதிகாரங்களும், வரங்களும் நம்மை மேற்கொண்டிருக்கிறது. உம்முடைய ராஜ்யத்தின் சகல சமாதானம், சந்தோஷம், உம்முடைய ராஜ்யத்தினுடைய சகல விதமான ஆசீர்வாதங்கள், சமாதானங்கள், சந்தோஷங்கள், நன்மைகள், மேன்மைகள், இவைகள் எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது, நம்மை மேற்கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை, கணவனை, குடும்பத்தை, தேசத்தை, சபையை மேற்கொண்டிருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கட்டளையிட்டீர். இந்த வார்த்தைகளை எங்கள் மேல் நீர் பேசி இருக்கிறீர். ஆகவே இவைகள் மேற்கொள்ளுவதாக, இவைகள் நமக்குள் இருந்து பலுகி பெருகுவதாக என்று கட்டளையிடுகிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற சகல பரிபூரணமும் நம்மை மேற்கொண்டிருக்கிறது, நமக்குள்ளே இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்து இயேசு நமக்குள் இருக்கிறீர். ஆகவே சகல பரிபூரணங்களும் நமக்குள்ளே இருக்கிறபடினால் எங்களுடைய வாழ்க்கையிலே குறைவு இல்லை, நோய் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, கஷ்டம் இல்லை. சகல வெற்றியையும் கொடுத்திருக்கிறீர், சகல பரிபூரணத்தையும் கொடுத்திருக்கிறீர். அவைகள் எங்களை, குடும்பத்தை, சபையை, தேசத்தை மேற்கொள்ளட்டும். உம்முடைய நன்மையினால், உம்முடைய கிருபையினால் இன்னும் அதிகமாய் அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பலுகி பெருகுவதாக சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. Amen.